So guys, welcome back to Ajumon Gaming. So இன்னைக்கு நம்ம break your bones அந்த கேம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ. சரி ஓகே. சரி நம்ம வந்து இந்த கேம்ல வந்து நம்ம போன்ஸை பிரேக் பண்ணலாமா? இது ஓடி போய் அப்படி ஒரே ஜம்ப். ஓகே. போக மாட்டேது நான் போது guys. நல்லா போக்கட்டும். ஓகே. நல்லா அடி வாங்குறோம். இது என்னதுடா? என்ன பட்டன் இது 1 எது இருக்கு? 170 ஐயோ போடு இதுக்கு மேலே பண்ணால் லெவல் 2 வேணுமா? நீ ஹை ஸ்கோர் ஃபர்ஸ்ட் டைமே இப்போ தான் வரேன். என்னடா லைக் போனை நம்ம வந்து வீக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நம்ம காசு கொடுத்து வீக் பண்ணால் அதை நல்லா இன்னும் உடையும். வாங்க எல்லா போனையும் அப்படி பண்ணிடலாம். ஐயோ காசு இல்லைன்னு சொல்லிட்டோம். சரி வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் உடச்சி அப்படியே காசை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா காசு வரும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். போகலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக போகணுங்க. அப்படி தான் போகணும். ஓகேவா? சாரி கேஸ் வீடியோ அண்ட் ரெகுலராக வர மாட்டேதுன்னு சில பேர் நினைப்பீங்க. எங்கள் கேஸ் டைம் இருக்குது. ஆமாம் அப்படியே பெரிய வேலைக்கு போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் இருக்கிறதுல கேஸ். அதனால் நானே ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த டைமிங்கில் தான் போடுறேன். நானே அந்த ஸ்கூல் விட்டு வந்தேன். ஓகேவா? சரி வாங்க நல்லா நம்ம வெயிட் பண்ணுங்க. அங்கேதான் இருக்குது மூட்டன் ராடுலா. 2 தலை கிடைக்குது இதில் நமக்கு. இது என்ன ரோபக்ஸா? இது 800 ரூபா ரியல் அமௌண்ட். கேம் அமௌண்ட் தான் கேஸ். அப்போ நம்ம நல்லா அப்கிரேட் பண்ணிட்டு நம்ம அதை வாங்கி எடுத்துடலாம். இது 2 தலைனா இன்னும் டேமேஜ் விழுவும். நமக்கு லெவல் 2வும் போயிடுவோம். இந்த லெவல் 2 இருந்துச்சுல கேஸ் நம்ம அதுலேயும் போயிடலாம். போட்டு தாங்கிட. இப்போ இப்படி உடையுது கேஸ். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பாருங்க. பட்டுன்னு உடையுது. பட்டு லொக்கல் உன்னி ஆயா சேர் அந்த பாட்டு மட்டும் பட்டுன்னு உடையுது கேஸ். ஓகே 300 rupees. 2 plus 3 plus அப்படின்னா இன்னும் 3 மேட்ச் வரணும் கேஸ். கோல்டு கிடச்சிருக்கு நமக்கு. கோல்டுனா அமௌண்ட் இது அதிகமாக கிடைக்குமா? இல்லை அதே மாதிரி தான் கிடைக்குது. அப்புறம் கோல்டு 3 into மல்டிப்ளேயரா? அதே மாதிரி தானே கிடைக்குது. பாருங்க அடி வாங்குறாங்க. ஓகே 3 இது 3 into சூப்பர் கோல்டு எவ்வளோ நேரம்? 1 டைம் தான் ரொம்ப என்ன? ஆமாம் 1 டைம் தானே சொல்லுங்க. ஓகே வாங்குவோம். இது மட்டும் இப்போ 426 தான் இருக்குது. எது ரொம்ப லெவல் கம்மியாக இருக்குது? இதுதான் கம்மியாக இருக்குது. ஆம்போன். இப்போ நம்ம 2 ராவணனாக மாறிட்டோம். போடுறத கேட்டால் ராவணனுக்கு தலையத்தில் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாம்பு செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க பாம்பு செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பாம்பு எடுக்கிறோம். எடுத்து தீர்றோம். ஸோ ஓகே இந்த 1 பட்டன் இருக்குல்ல ஸ்லைடில் அதை வந்து நம்ம பறக்கிறோம் கைஸ். சூப்பர். இதில் ஏஎஃப்கே ஆப்ஷன் இருக்குது. 2 போன் பிரேக்கு ரோபாக்ஸு. இது ஃப்ராகிள் போன்ஸ் அதாவது கோணையான போன்ஸ் அதுக்கும் ரோபாக்ஸு. ஓபி மணி எல்லாத்துக்கும் ரோபாக்ஸ் தான். நம்ம லெவல் 2 வந்துட்டோம் கைஸ். பரவாயில்லையே. ஓகே நம்ம நல்லா அடி வாங்கணும். நல்லா அப்படியே வலிக்கிட்டு போகல. நெக்ஸ்ட்டுக்கு லெவல் 5 போகணும். அதாவது அந்த பாம்பை வாங்கணும். பாம்பு எவ்வளோ லெவல்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். நீ ஹை ஸ்கோர் போடு. பாம்பு லெவல் 3 தான் போதா? ஒரு இதுக்கும் ஒரு லெவலா? பரவாயில்ல. அங்கே பாருங்க ஒருத்தங்க கோல்டில் போய் விழுந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே கரெக்டாக எல்லாத்துக்கும் காலி ஆயிடுச்சு. எவ்வளோவும் ஓகே மறுபடியும் கிளப்பு நல்லா கிளப்புவாங்க. இந்த கேம் ஆக்சுவலி நான் தான் கண்டுபிடிச்சேன். கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது.
கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் வீடியோவே வரல கைஸ். கண்டென்ட்டுக்கு இங்கே பஞ்சமாக இருக்குது. ஸோ நான் நிறைய வீடியோ ஷூட் பண்ணி வச்சுக்கணும் இன்னைக்கு ஷூட் பண்ணி இன்றைக்கே அப்லோட் பண்ணணும். 6% தான் சார்ஜ் இருக்குது ஃபோனில். இருக்கட்டும். ஓகே, நியூ ஹைஸ்கோர் வந்த இடத்துக்கே தாண்டா மறுபடியும் வந்துட்டுருக்கேன். நியூ ஹைஸ்கோர் ஓல்டு ஹைஸ்கோர்னு கொடுத்துட்ருக்காங்க. கொடுக்கட்டும். ஓகே, பின்னாடி எதுவும் இருக்குது. கொஸ்டின் இது ஃபஸ்ட்டு பார்ப்போம். லாக் மெட்டீரியலா 2000 தானா? மெட்டீரியல்னா சரிங்க, நம்ம கொஸ்டாக பார்ப்போம். இங்கிலீஷ் நம்ம அந்த 2000 எடுப்போம். நியூ குஸ்ட் பிரேக் யுவர். ஓகே, ஐயோ ஃபோன்ஸ்லாம் உடைக்கணுமா? 71 உடைக்கணுமா? ஐயோ தெரியும், இங்கே வந்துட்டேனே. எனக்கு நல்லா ஓடி வந்து ஒரே ஜம்ப்பு போடுங்கப்பா. நல்லா ஹைட்டாக ஜம்ப் பண்ணி வந்தோம். ப்ளீஸ் போயிடு நல்லா ஃபாஸ்ட்டாக அடிவாங்க. நல்லா அடி வாங்குறாங்க. எனக்கே பாவமாக இருக்கடா, இப்படி அடி வாங்குறேன். மண்டை கிண்டெல்லாம் சதுருது. ஒரே ரெண்டு மண்டே ஒரு தடவை அடி வாங்குது. சேம் டைமில் 2 மண்டே அடி வாங்குது. ஓகே, ஆனால் போகணும். அப்பா மண்டை ஷாட்டு. மண்டையில் கொஞ்சம் விட்டா மூளை வந்து வெளியே வந்துடும் போல. இதுக்கு நம்மகிட்ட ஜம்ப் இருக்குது. அப்பா கொஞ்சம் விட்டா மண்டைக்குள்ளே இருக்கிற மூளை வெளியே வந்துடும். ஆனால் இந்த கேமில் மூளை இல்லை. இருந்தால் என்னத்துக்கு வெளியே வந்திருக்கும். ஓகே, அந்த மெட்டீரியல் போய் என்ன கதைன்னு பார்ப்போம். அன்லாக் ஆட்டோ ரோலா புரியலையே. ரோல் பண்ணுவோம். நினச்சேன்டா நீங்கள் இந்த மனம் ஏதாச்சும் கொடுப்பீங்கன்னு. இதெல்லாம் இது மூலமாக என்னடா கிடைக்கும் நமக்கு? பாடி கேஸ். இது மூலியமாக நம்ம கொஞ்சம் அதிகமாக காசு வரணும்னு நினைக்கிறேன். எல்லா கேம்லேயும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, போவோம். இந்த சைடு பறக்கிறது இருக்குது. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அதே இடத்துல குதிப்போம். அந்த இது ஃபாஸ்ட்டாக பொறுத்து இருக்குது. ஓகே ஸ்பார்க் நம்ம இருக்கிறது. இப்போ இதுக்கு என்ன பவர்னா 20% சான்ஸ் ஃபார் லைட்னிங் பிரேக்கா. அப்படின்னா இல்லை, இப்போ லைட்னிங் அடிச்சது பார்த்தீங்களா? மறுபடியும் அடிக்குது. வாங்குற சைடில் நல்லா லைட்னிங் அடிக்குது கைஸ். அடித்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு கிடைக்குது. 2000 ருபீஸ் இருக்குது. இதுக்கு எவ்வளோ? 4000. என்ன அப்போனா 2 தடவை விழுகும். இன்னும் 2 தடவை தான் நமக்கு 4000 கிடச்சிடும். பாம்பு வாங்குறோம் கைஸ். ஐயோ இந்த சைடு விழுகணும்னு நினச்சா மறந்தே போயிட்டேனே. பரவாயில்ல கைஸ். இடி இருக்கணும். இப்போது லைட்னிங் அடிக்கணும். அப்பா ஷாட்டுங்க, செம்ம ஷாட்டுக்கே ஷார்ட்டாக விழுகுறீங்க. இப்போ நீங்கள் பாம்புலார பிளாஸ்ட் ஆகுது கைஸ். ஐயோ அதுக்குள்ளே நின்றக்கூடாது ஜம்ப்பு. சத்தியமாக அது நியாயமே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சைடில் போவோம். ப்ளீஸ் போடு தூக்கிடும். போடுங்க கைஸ். செம்ம அடி விழுகுது. அதுக்குள்ளே 200 கிடச்சிச்சு பாருங்க. செம்ம அடி மரணாடி விழுகுது. பாவம் கைஸ். இவனுக்கு மட்டும் வாய் இருந்துச்சு நம்மளை எப்படி திட்டிருப்பான். ஆனால் பாவமாக இருக்குதுங்க. மண்டெல்லாம் பா மூளை வெளியே வந்துடும் போல. கொஸ்டின் முடிச்சிட்டோம். கம்ப்ளீட்டட் கைஸ். நம்ம கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டட். என்னடா கொடுப்பீங்க? ரெசிபி எப்படி இருக்கணும்? இந்த எக்ஸ்பியும் இதுவும் கொடுப்பாங்க. ஓகே கைஸ், நம்ம கொஸ்டின் போய் எடுப்போம். டாப் லைன் ரிக்வெஸ்ட். ரெசிபி அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க. இது நமக்கு டைமண்ட் கிடச்சிருக்கு. டைமண்ட் ப்ளஸ் ஸ்பார்க் 8x2. அவ்வளோதான். எனக்கு அதனால தான் கோல்டுக்கே எப்படி டைமண்ட்லாம். ஐயோ வாங்க பார்த்தீங்களா பாம்பு. ஒரே ஜம்ப்பு. என்ன இப்படி உடையுது? ஸ்பார்க் போயிடுச்சு. டைமண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஸ்பார்க் கிடச்சி கைஸ். டைமண்ட் 8x
பா 8x2 மல்டி பிளேயர் கத்ரால் தாங்க சரி பாருங்க. இப்போ இந்த கேம் பார்ட் 2 என்ன கேளுங்க போடலாம். பட் பார்ட் 2 போகிற அளவுக்கு இந்த கேமில் எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் போன் தான் பிரேக் பண்ணோம். பட் வேணா கேளுங்க. ஓகே நானா எல்லாம் நினைப்பீங்க உங்கள் வீடியோ பார்க்குறதே பேச இல்லை கமெண்ட் வேறு பண்ண மாட்டேன்னு. ஓகே 8x2 14,000 கேர்ள்ஸ். நீங்களும் இதே மாதிரி குஸ்ட்டை முடிச்சு எடுத்துக்கோங்க. அப்பா 14,000 லேக் ஆகுது எனக்கு இங்கே. அப்கிரேட் நல்லா போட்டுட்டே இருக்கணும் கைஸ். குஸ்ட்லாம் நீங்களும் முடியுங்க கைஸ். நல்லா நம்ம பாடியெலாம் ஃபுல்லாக வீக்காது. ஓகே நீங்களும் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த குஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும். என்னடா போயிடுச்சு 1 டைம் தானா டி அடப்பாவீங்களா? பரவாயில்ல கைஸ் 1 டைம்னாலும் நல்லது லெவலப். ஓகே இங்கே கூட டெவலப் பண்ணிக்கலாம் போல. நம்ம லெவல் 3ல் இருக்கோம். நல்லா அப்கிரேட் பண்ணிட்டோம். நம்ம போன்ஸ் நல்லா உடஞ்சிருச்சு கைஸ். இப்போ பாருங்கள் நல்லா வீக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க கைஸ் நல்ல ஒரு ஹைட் ஜம்ப்பு. பா உடையுது கைஸ் நல்லா உடையுது. அதுக்குள்ளே பாருங்க இங்கேயும் 1000 அசால்ட்டாக 2000 போயிடும் போல. 3000 அசால்ட்டாக போயிடும் போலையே. ஐயோ கேர்ள்ஸ் முடியல கேர்ள்ஸ். பா ஒன் டே 3000 4000 அசால்ட்டாக போகுதுங்க பாருங்க. நல்லா நம்ம சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் கைஸ். நம்ம கிடச்ச சான்ஸை நேராக போய் ஒரு அடி வால்லையே கிட்டத்தட்ட 4600 கிட்ட வந்துருச்சு கைஸ். பா 5000 ஓகே போடு தக்கிடும். அந்த 1.1 இன்ட்டு பர்மனெண்ட்டா போடு. இதுக்கு நம்ம இன்னொன்று குஸ்ட் முடிப்போம். நியூ குஸ்ட் கிகாட் டெக்ஸ்டர்ஸ் என்ன குஸ்ட்டு பிரேக் 430 எனி டைப்பா பிரேக் பண்ணிட்டா போச்சு போடுறோம். ஏய் உடைப்பாங்க நல்லா உடைக்கணும். இவ்வளோ 366 வர நம்ம எவ்வளோ வருத்தப்படணும். ஆனால் அசால்ட்டாக இங்கே 1000 வந்துருச்சு. பாடி ஷார்ட்டு செம்ம ஷார்ட்டுக்கு ஷார்ட்னா ஷார்ட்டு அந்த மாதிரி ஷார்ட்டு. நல்ல வேலை இது பாம்பு. மனுஷனாக இருந்திருந்தா அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். போட்டுக்கேன் கைஸ். இங்கே பாருங்கள் சுற்றிட்டு போய் வால்லையும் ஒரு ஷார்ட் வாங்குது. செம்ம கைஸ் செம்ம. ஓகே ஓபி கைஸ். இந்த கேம் டபிள்யூ கேம் கைஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு கோல்டு போட்டு தக்கிட. ஃபஸ்ட்டு இந்த கேமில் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அந்த குஸ்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா அந்த டைமண்ட் 18 மந்த்லி பிளேயர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டும் கிடைக்கும் சில டைம்ஸ். ரெண்டையும் சான்ஸாக வச்சு போயிட்டிங்கன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த கேமில் ப்ரோ பிளேயரால் யாராலையுமே தடுக்க முடியாது. செம்மையாடலாம் பாருங்கள். அதுக்குள்ளே 2000 பா பாருங்க பறகுறோம் கைஸ். 3000லாம் வந்துருச்சு. நம்ம அசால்ட்டாக 5000 கிடைக்குது கைஸ். சாரி 4000 5000 கிடைக்குது. அசால்ட்டாக 5000 பா 5500 கிட்டே கிடைக்குது நமக்கு அசால்ட்டாக. 1.8 into 18,000 இப்போ நம்மகிட்ட இருக்குது ஹை ஸ்கோர். இங்கே அப்பயுமே நீங்கள் தாண்டா விழுகிறேன். 18,000 இருக்குது. இது எடுக்கணும் இது செம்ம ஸ்பைட்ரா இது. அனிமல்ஸாக கொடுக்குறீங்க. பிரெயின் ராட்ஸாக கொடுக்கலாம்ல. பட் நான் ரோட் பாக்ஸ் கிட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பிரெயின் ராட்ஸ்லாம் போயிடுச்சு போல். பிரெயின் ராட்ஸுங்கிற இனமே அழிஞ்சிருச்சு கைஸ். இப்போ பார்க்குற கேம்லாம் பிரெயின் ராட்ஸ் கேமே நான் பார்க்க முடியறதில்ல. நான் விளையாடுறவங்களும் பார்க்குறேன் நிறைய பேர். அதாவது இந்த மாதிரி கேம்ஸு அப்புறம் எப்படி சொல்கிறது வேறு டைப்ஸ் ஆஃப் கேம்ஸு 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்லாம் இப்போ நிறைய பேர் கொஞ்சம் பேர் தான் ஆடுறாங்க. ஆனால் க்ரோய் கார்டன் நான் விளையாடி பார்க்குறதே இல்லை. வர இப்போலாம் பார்க்குறதே இல்லைண்ணா. அது யாருமே விளையாடுறது இல்லையா
தெரில.